ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரை வித் சாஃபியா. நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு புக் ஹால் வீடியோ தான். கோயம்புத்தூர் ஓல்டு புக் ஸ்டால் நான் போயிருந்தேன். அங்கே என்னென்ன புக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் என்னென்னா என் காதலின் காவலனே. ஆர்த்தர் நேமு தர்சி ஸ்ரீ. இந்த புக்கை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் அங்கே போய் நான் பார்க்கும்போது எனக்கு இது பிடிச்சிருந்தது. அந்த டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். இது ஒரு லவ் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி வரும். இதை பாருங்கள், இந்த இருக்க பாருங்கள். இக்கதையில் நாயகன் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி, நாயகி ஒரு நேர்மையான பத்திரிகை துறை நிருபர். சேவை என்று வெளி உலகத்திற்கு காட்டியபடி மறைமுகமாக செய்யும் சமூக அவலத்தை நாயகனும் நாயகியும் சேர்ந்து கண்டுபிடிப்பதே இக்கதை. அந்த குற்றம் என்ன, யார் எப்படி செய்கிறார்கள், இருவரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடித்தார்கள், இருவருக்குள்ளும் எப்படி காதல் மலர்ந்தது, இணைந்தார்களா என பல கேள்விகளுக்கு அதிரடி திருப்பங்களுடன் கதையின் உள்ளே படித்து மகிழுங்கள். இதுதான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர். இதுதான் அந்த புக். இந்த ஆர்த்தர் நேம் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதும் இல்லை, இந்த புக்கும் நான் வாங்கி படித்ததும் இல்லை. இதோட டோட்டல் பேஜ் நம்பர் 316. இதோட ப்ரைஸ் எனக்கு எல்லா புக்குமே பாதிக்கு பாதி விலைக்கு கொடுத்தாங்க. ப்ரைஸ் 260 ரூபாயா, 130 ரூபா இதோட ப்ரைஸ், நான் வாங்கின ப்ரைஸ். ஓகே, இது ஒரு புக். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற புக் மிதிலா விலாஸ். ஆர்த்தர் நேம் லக்ஷ்மி. இது தமிழக அரசு பரிசு பெற்ற நாவல். இந்த நூலும் எனக்கு தெரியாது, எப்படி இந்த நூலை பற்றியும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இதை அந்த கடையிலேயே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது ரொம்ப நல்ல நாவல், ரொம்ப ஃபேமஸான நாவல், படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன். இந்த ஆர்த்தர் நேமும் எனக்கு தெரியாது, இந்த புக்கும் நான் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது. இதோட ப்ரைஸ் 320. இதுலேயும் பாதிக்கு பாதி ரேட் கொடுத்தாங்க. 160 ரூபா. ஆமாம், 160 ரூபா பாதிக்கு பாதி ரேட் கொடுத்தாங்க. எல்லா புக்குமே பாதிக்கு பாதி தான். இதுவும் நல்லாவே இருந்துச்சு, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிதிலா விலாஸ் தொடர்கதையாக பிரபல வார பதிப்பான ஆனந்த விகடனில் வெளிவந்தது. இந்த நாவலை வெளியிட அனுமதி அளித்த டாக்டர் இது வார பதிப்பில் ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், போட்டிருப்பாங்க, இந்த நாவல் மிதிலா விலாஸ் என்னும் மாளிகைக்குள் நடப்பதாக புனையப்பட்டிருக்கிறது. இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்களை நாம் நாள்தோறும் எங்காவது சந்தித்திருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிதிலா விலாஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய கதைகள், இந்த கதை தான் இந்த நாவல். இது ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் வெளிவந்திருக்கு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வெளிவந்த மாதிரியான புக்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நான் படிச்சிருக்கேன். ஸோ அடுத்து லக்ஷ்மி எழுதின அவங்களோட புக் நேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் புக். இங்கே பாருங்கள், டோட்டல் பேஜ் நம்பர் 416. இவங்க தான் லக்ஷ்மி, திருமகள் நிலையம் பதிப்பகம். ஓகே, இந்த ஒரு புக்கு. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழக கிராமிய கதைகள். ஆர்த்தர் முல்லை BL முத்தையா அப்படின்ற வரை எழுதினது. ஆக்சுவலாக நான் இவரோட இன்னொரு புக்கு தேடி போனேன், பட் எனக்கு அந்த புக்கு கிடைக்கல. அவரோட இந்த புக் கிடச்சிது. கொஞ்சம் பழைய புக்காக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த கதை படித்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன கதைகளாக இருந்துச்சு.
ஸோ நான் வாங்கிட்டேன். பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிட்டேன். படங்களுடன் கூடிய 200 கதைகள். ₹25. இது ₹25 விலை ₹25 போட்டிருக்காங்க. பட் நான் டோட்டல் அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன். டோட்டலாக பாதிக்கு பாதி கொடுத்தாங்க. ஐ திங்க் இதுவும் அந்த ரேட்டை தான் நினைக்கிறேன். கதையின் கதை பதிவுரை இந்த குடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது மற்ற கதையும். உழைப்பே சிறப்பு, ஒருவனாவது யோகியனா, இது மாதிரி 200 கதைகள். ஸோ எனக்கு இந்த டாப்பிக்கே பிடிச்சிருந்துச்சு. குட்டி குட்டியாக கதை இருக்குது அப்படின்னு சொல்லி சிறுகதைகள் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இது பார்த்ததும் பிடிச்சிருந்ததுனால நான் இந்த புக்கை எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க பாருங்கள், ஒரு கதை ரொம்ப குட்டி. இங்கே பாருங்கள், உழைப்பே சிறப்பு. இது ஒரு பேப்பர் தான். அதுக்கடுத்து ஒருவனாவது யோகியனா அப்படிங்கிறது இந்த அங்கே பாருங்கள் 1.5 பேஜ் தான். இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸாக வந்திருக்கு. பட் பேப்பர்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. பரவாயில்ல, புக்கு நல்ல புக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இவருடைய புக்கும் நான் எனக்கு அறிமுகம் கிடையாது. இதை நான் வேறு ஒரு புக்கு வாங்கணும்னு நினச்சி போனேன். பட் எனக்கு இவருடைய இந்த புக் கிடச்சிது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. கிராமிய கதைகள்ன்றதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அவருடைய இன்னொரு நூல்கள். ஸோ 3வது இந்த புக்கு. அடுத்து 4வதாக பார்க்க போகிறது மனதை கவரும் மொழிபெயர்ப்பு கதைகள். தொகுதி 1 புதுமை பித்தன் அவர்கள் எழுதினது. ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பு கதைகள் வேறு ஏதாவது புக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். பட் அந்த மாதிரி புக்கு எனக்கு கிடைக்கல. புதுமை பித்தன் புக்கும் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அவருடைய புக்கிலே மொழிபெயர்ப்பு கதைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் அந்த புக்கை நான் பார்த்தேன். ஸோ சரி, எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். இதுதான் அது. 320 பக்கம். பேஜஸ் பேஜ் 320. விலை 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 தெரியல, விலை எவ்வளோன்னு தெரியல. ஆக்சுவலாக விலை எவ்வளோங்கிறத மறந்துட்டேன். வாங்கி 10 days ஆகுது. இந்த புக்கில் உள்ள கண்டென்ட், கதையோட கண்டென்ட் நேம் இது தான். இதை பாருங்கள், மொத்தம் 32 கதைகள் இருக்குது. அந்த பதிப்படி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக்கெலாம் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. படித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு புக்காக ரிவ்யூ கொடுக்குறேன், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஏன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிற எல்லாமே எனக்கு புது ஆர்த்தர் தான். நான் இவங்களுடையது எதுவுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது. அங்கே போய் பிளாங்காக இருந்தேன். அங்கே சஜஸ்ட் பண்ண சில புக்ஸ் எடுத்தேன், சிலது நான் பார்த்து எடுத்தது, அவ்வளோதான். அங்கே போனதுக்கப்புறம் பிடிச்சி எடுத்தது, அங்கே சஜஸ்ட் பண்ண புக் அப்படி தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே மொழிபெயர்ப்பு கதைகள் தான். புதுமை பித்தன் அவர்கள் எழுதின மொழிபெயர்ப்பு கதைகள் அவர் தொகுத்தது. இதில் தொகுதி 1ன்னு கொடுத்துருக்காங்க. தொகுதி 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 320 பேஜ் கொண்டது. தொகுதி 2 இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அங்கேயே வாங்கியிருப்பேன். பட் நான் இதை ஆக்சுவலாக கவனிக்கலை. கவனிச்சிருந்தேன்னா அந்த 2வது புக்கையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். ஓகே, அடுத்த புக்கு பார்க்கலாம். அடுத்தது விட்டல் ராவ் அவர்கள் எழுதிய நிலநடுக்கோடு. இது ஒரு ஃபிக்ஷன் புக்குன்னு தான் சொன்னாங்க. இது அங்கே எனக்கு சஜஸ்ட் பண்ண புக்கு தான். பாரதி புத்தக காலயம் நிலநடுக்கோடு. இதில் ஏதோ எழுதியிருக்காங்க.
யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இந்த புக் இந்த புக்கு 295 ரூபாய். இது பாதிக்கு பாதி விலை. 2 புக்கோட ரேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லலை இல்லையா? ஸோ அந்த ரேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. மொத்தமாக எனக்கு 700 வந்துச்சு. 5 புக்ஸ் 700. பாதிக்கு பாதி ரேட்டு 1400 ரூபா புக்கு 700க்கு நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், விடுபட்டவர்களின் வரலாறு பாவண்ணன் ஆரம்பிக்குது. இங்கேருந்து என்ன கதை எது கதைன்னு தெரியாது. இது வந்து ஃபுல் பிளாங்காக தான் நான் வாங்கியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் கூட நான் எதுவுமே படிக்கல. இது ஃபிக்ஷன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டு தான் நான் வாங்கினேன். ஃபிக்ஷன்னு சொன்ன காரணத்தினால நான் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. படித்து பார்த்தா தான் தெரியும். நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். மற்ற புக்ஸ்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்து வாங்கினேன். ஆனால் இதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படி ஒன்றே கிடைக்கல எனக்கு. அப்படியே நான் வாங்கிட்டேன். டோட்டல் பேஜ் வந்து 327 பேஜ் கொண்ட புக்கு இது. இதாக இருக்குது பாருங்கள். வரலாற்றில் எப்போதுமே வெளிச்சத்தில் இருக்கிற மனிதர்களையும் நிகழ்ச்சிகளையும் ஒரு கோட்டு சித்திரம் போல 1-2 வரிகளில் தீட்டிவிட்டு காலமெல்லாம் ஒளிமறைவு பிரதேசத்திலேயே வாழ்ந்து மறையும் எளியவர்கள் மீது வெளிச்சம் விழும்படியாக ஒரு நாவலை எழுதி பார்த்திருக்கிறார் விட்டல் ராவ். தெருக்கள், வீடுகள், கடைகள், திரையரங்குகள், உணவு விடுதிகள், குதிரை பந்தயம் என சென்னை வாழ்க்கையை பற்றி அவர் அளிக்கும் பல நெடுந்தகவல்கள் வாசிப்பின் சுவாரஸ்யத்தை அதிகரிக்கின்றன. 60களின் வாழ்க்கை நம் கண்முன்னால் எழுதி எழுத்தில் ரத்தமும் சதையுமாக விரிகிறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால சரி நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அங்கே படித்தே பார்க்கல. அவங்க சொன்னாங்க ஃபிக்ஷன் சொன்னாங்க. நான் வேறு இன்னொரு புக்கு வாங்கணும்னு தேடிட்டே இருந்தேன். நான் தேடின புக்கு கிடைக்கல. அங்கே நான் பார்க்குற புக்கு எனக்கு வந்து செட் ஆகலை. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எடுத்து காமிச்ச புக்கு தான் இந்த நிலநடுக்கோடு. ஸோ அவங்க சொன்னாங்க பிளாங்காக வாங்கிட்டேன். இது வந்து அவங்க காமிச்சப்போ எனக்கு இந்த புக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கிராமிய கதைகள், இந்த கிராமிய கதைகளும் மனதை கவரும் மொழிபெயர்ப்பு கதைகள், இது ரெண்டும் அவங்க காமிச்ச சஜஷனில் எனக்கு பிடிச்சி நான் எடுத்த புக்கு இது ரெண்டும். ஃபுல்லாக பிளாங்காக நான் இதை எடுத்தேன். இதை பற்றி எந்த டிஸ்கிரிப்ஷனும் படிக்கல. அவங்க சொன்னதை மட்டும் வச்சுமே எடுத்தேன். அப்புறம் இது வந்து நான் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அந்த டைம் அப்படின்னா. நான் எதுவுமே ட்ரை பண்ணதே இல்லை. தமிழில் லவ் ஸ்டோரி நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ சரி இது வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது லவ் ஸ்டோரியிலே கொஞ்சம் த்ரில்லர் கலக்க மாதிரி இருக்குது இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்க்கும்போது நானே தான் இதை சூஸ் பண்ணேன். அங்கே இருந்த புக்கில் படித்து பார்த்து நான் எடுத்தேன் இந்த புக்கு. இதுவும் அவங்க சஜஸ்ட் பண்ணதான். இந்த புக்கு அப்புறம் இந்த புக்கு, இது ரெண்டுமே வந்து அங்கே அந்த புக் ஸ்டோரில் இருந்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான புக் ஒன்றும், இது ஃபிக்ஷன் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் இந்த 2 புக்கையும் அவங்க சஜஷன் பண்ணி தான் நான் எடுத்தேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்து சரி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்களே. இதில் வேறு தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் அப்படின்னு இருந்துச்சா, சரி அப்போ இதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது வந்து சரி ஃபுல் பிளாங்காக எடுத்து ஒரு நூலை வாசித்து தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி நான் இதை எடுத்துட்டேன். மொத்தமாக நான் 5 நூல் வந்து வாங்கியிருக்கேன். 5 புக்கு வந்து வாங்கியிருக்கேன். இந்த இருக்கு. இந்த புக்கு தான் நான் கோயம்புத்தூர் ஓல்டு புக் ஸ்டோரில் வாங்கின புத்தகங்கள். இதோட விலை டோட்டலாக 700 ருபீஸ். தனித்தனியாக வந்து எனக்கு ரேட்டு 2 புக்குக்கு மறந்து போச்சு. ஏன்னா அதில் வந்து ரேட் கம்மியாக போட்டுறாங்க. ஒரு இதில் போட்டிருக்காங்க, ஒரு இதில் போடல. ஸோ மொத்தமாக எனக்கு ஆனது வந்து 700 ஆச்சு. ஆனால் எல்லாமே பாதிக்கு பாதி விலை தான். ஆக்சுவலாக நான் வந்து அங்கே நிறைய ராஜேஷ்குமார், சுஜாதா புக்ஸ் அந்த மாதிரி அவங்களோட புக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் நான் போனேன். சுஜாதா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ராஜேஷ்குமார் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் கேட்ட ஆர்த்தரோட புக்ஸ் எதுவுமே வந்து அங்கே கிடைக்கல. டைமும் எனக்கு கம்மியானதுனால அவங்கக்கிட்டே நான் சஜஷன் கேட்க மாதிரி இருந்துச்சு, வேறு ஏதாவது நல்ல நாளாக காட்டுங்க அப்படின்னு. குறிப்பாக நான் லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். த்ரில்லர் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து இதே த்ரில்லராக ஆயிடுச்சு. த்ரில்லர் வந்து தனியாக வாங்க முடியல. தேடுறதுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ அதை அடுத்தடுத்து நான் எதிர்பார்க்காத புத்தகங்கள், என் பிளான்லேயும் இல்லாத புத்தகங்களை தான் வாங்கினது எல்லாமே. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். இது நான் வாங்கணும்னு நினச்சி ஒரு லவ் ஸ்டோரி வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன். இது 2 தான் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு வீடியோவாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.